Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். Question number 1. A runner completes one round of a circular path of radius r in 40 seconds. ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 40 seconds ஆகுது. அப்போ his displacement after 2 minutes 20 seconds 2 minutes 20 seconds மொத்தம் எவ்வளோ செகண்ட்ஸ்னு பாருங்க. 2 minutes 120 seconds ப்ளஸ் ஒரு 20 seconds டோட்டலாக 140 seconds. இப்போ நல்லா பாருங்க, 40 செகண்ட்ல அவங்க ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களா? 80 செகண்ட்ஸில் 2 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 120 செகண்ட்ல 3 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண 40 செகண்ட் ஆகுது. அப்போ 120 செகண்ட்ல பார்த்தோன்னா 3 தடவை ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எவ்வளோ டைம் இருக்கு? 20 செகண்ட் இருக்கு. இப்போ இந்த 20 செகண்ட்ல எவ்வளோ சார் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 3 ரவுண்ட் ஆல்ரெடி முடிஞ்சு இப்போ ஒரு அரை ரவுண்டு. கரெக்டா இல்லையா? அப்போ மொத்தம் அவங்க எவ்வளோ ரவுண்ட் சார் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? 3 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ரவுண்டுக்கு அப்புறம் அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப சிம்பிள். ஸ்டார்டிங் எங்கே இருக்குது சார்? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் எங்கே நிற்கிறாங்க? இங்கே. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கும் ஃபைனல் பாயிண்ட்க்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நல்லா பாருங்க, இது ஒரு சர்க்கிளுக்கு இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்போ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 × r. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா 2 × r. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல அவங்க டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு ரவுண்டில் நீங்கள் 2πr ட்ராவல் பண்ணுவீங்க. இப்போ எவ்வளோ ரவுண்ட் ட்ராவல் பண்ணியிருக்க? 2.5 ரவுண்ட், 3.5 ரவுண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? 120 செகண்டில் 3.5 ரவுண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதை 3.5 மல்டிப்ளை 7πr. புரியுதா இல்லையா? அப்போ 7πr உங்க டிஸ்டன்ஸ் டிராவல்டா இருக்கும், 2r உங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.